வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வாரப்பலன் தினப்பலன்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இது 2025ஆம் ஆண்டின் புத்தாண்டு பலன்கள். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லா விதமான நல்லதும் சந்தோஷமும் அஷ்டலட்சுமி கடாட்சியும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல குருநாதரான ஸ்ரீ ராகவேந்தரையும் கற்பக விநாயகரான பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரையும் தாயான அங்காளம்மன் மேல்மலையனூரையும் மனதார பிரார்த்தனை செய்து நிகழ்ச்சிக்கு போகும். 2025ஆம் ஆண்டு திருக்கணிதத்தின்படி 3 பெயர்ச்சிகள் உண்டு. முதலில் சனி பெயர்ச்சி திருக்கணிதத்தின்படி 29/3/2025. அடுத்ததாக பெயர்ச்சி குரு பெயர்ச்சி 14/5/2025. ராகு கேது 18/5/2025. வாக்கியப்படியும் பார்த்தீங்களென்றால் 2 பெயர்ச்சிகள் உண்டு. வாக்கியப்படி 26/4/2025 ராகு கேதுவும் 11/5/2025 குரு பெயர்ச்சி. ஆனால் வாக்கியப்படி சனி பெயர்ச்சி மட்டும் 6/3/2026 வருகிறது. ஸோ இந்த பெயர்ச்சிகளை பேஸ் பண்ணி தான் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்ப்போம். ஸோ இதனுடைய டார்கெட்டை மே மாதத்துக்கு வரைக்கும் ஒரு மாற்றமும் மே மாதத்துக்கு முன்பாக ஒரு மாற்றமும் காணப்படுகிறது. குரு வீட்டுக்கு சனி வருவது, சனி வீட்டுக்கு ராகு வருவது, சூரியன் வீட்டுக்கு கேது வருவது, புதன் வீட்டுக்கு குரு வருகிறது. இதுதான் அந்த கான்செப்ட். விஞ்ஞானம், மருத்துவம், மீடியா, அதே போல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏரோ சயின்ஸ் என்று சொல்லக்கூடியது, வான்வெளியல், இது விண்வெளி ஆராய்ச்சி, அதெல்லாம் நீங்கள் கனவுல பார்க்காத அளவுக்கு டெவலப் ஆகிடும். மருத்துவத்துறையில் ரொம்ப நாள் கண்ணு ப்ராப்ளம், இந்த காது மூக்கு தொண்டை, முதுகு தண்டுவடம், ஹார்ட்டு சம்மந்தப்பட்டது, லிவர் சம்மந்தப்பட்டது, கிட்னி சம்மந்தப்பட்டது, கேன்சர் சம்மந்தப்பட்டது, இதனுடைய வளர்ச்சியெல்லாம் இப்போ ஆரம்பித்து 2031க்குள்ளே அது பெரிய மாற்றத்தை பெற்றும். புதன் வீட்டுக்குள்ளே குரு வரக்கூடிய காலகட்டம் தான் இதனுடைய டெவலப்மெண்ட் ஆரம்பிக்குமா. சனி ரிஷபத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்துக்குள்ளே எல்லாமே பக்கா ஆகிடும். அதே போல் என்னென்னா வளர்ச்சி அதிகமாக வேலை வாய்ப்பு ப்ராப்ளம் ஆகிடும். சின்ன சின்ன பசங்க 20 வயசு, 30 வயசு, 35 வயசு, 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி தலைமுறை 50 வருஷம் தொழில் பண்ணி முன்னேறினவங்க, பில்லியன் ஆனவங்க, அம்பானி ஆனவங்க, டாட்டா ஆனவங்க, பிர்லா ஆனவங்க, மகேந்திரா ஆனவங்க, இவங்களெல்லாம் ஓவர் நைட்டில் சில அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி பெரிய ஆள் ஆகிடுவாங்க. இளைஞர்களுக்கும் இளைஞிகளுக்கும் காலம். பெண்கள் தான் பெரிய பவர்ஃபுல் போஸ்ட்லலாம் வருவாங்க. நிறைய கம்பெனி சிஇஓஸ் பார்த்திங்கன்னா இனி பெண்கள் தான். நிறைய அதிபர்கள், தொழில் அதிபர்கள் இல்லாமல் நிறைய நாட்டு அதிபர்கள்லாம் பெண்கள் ஆகிடுவாங்க. எல்லாத்துலேயும் பவர்ஃபுல். அதே போல் கும்பத்தில் ராகு வரனால போர், அணு ஆயுதம், அந்த ஆயுதம், திடீர்னு எதிரிகள்கிட்ட மாட்டுறது, இந்த வைரஸு, நோய் தொந்தரவு. குரு எப்போ மீனத்தில் குரு வீட்டில் சனி வரச்சு, ஏற்கனவே தனுசு வீட்டில் சனி வந்த காலகட்டத்தில் அந்த கொரோனா வைரஸ்லாம் பரப்பி விட்டாங்க. உலகத்திலே பெரிய தொழிலதிபர்கள்லாம் இந்த நோயை பரப்புகிற சர்ச்சையில் மாட்டுவாங்க. இந்த நோய்களுடைய தாக்கம்லாம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு பதட்டத்தை கொடுக்குமா. 2025ஆம் ஆண்டுலேருந்து ஆரம்பிக்குது. இந்த வெளிநாடுகள் இயற்கை தான், இயற்கை சேதங்கள் தான் தாண்டவம் ஆடுமா. நிலநடுக்கம் தான் புரட்டி போடும். மலை சரிவுகள், வெள்ளம், மலையெல்லாம் அப்படியே திறந்து கொட்டுமா. ஒரு அருவியை, ஒரு அணையை தூக்கின்னு கொட்டிடுமா. இனிமேல் மழை வராத பூமி, மழை வந்த பூமி, பாலைவனம், இங்கெல்லாம் மழையே வராது, அதெல்லாம் பார்க்கவே முடியாது. எல்லாமே மாறிடுமா. எல்லாத்தையும் கெடுத்துருக்கீங்கள, விலை கொடுக்கணும்ல. கடல் பகுதியில் வீடு கட்டினது,
கடல் பக்கம்னாவே பயப்படுவாங்களாம் இனி. அந்த மாதிரியெல்லாம் வருமா. இந்த ட்ரை ஏரியான்னு சொல்கிறாங்கல்ல, வானம் பார்த்த பூமி, வறட்சி பூமி, இதெல்லாம் இப்போ வாழ்க்கை ஆரம்பிச்சிருமா. 60 வருஷமாக எந்தெந்த ஊர்லலாம் வறட்சி, யாரும் ஆளுங்க வரல, 2 லட்சத்துக்கு 3 லட்சத்துக்கு இடம் இருக்குதுன்னெலாம் சொல்லியிருந்தாங்கல்ல, அங்கெல்லாம் இனி ஏறிடும் தார்மாராக. ஏன்னா எல்லாமே அந்த மாதிரி ஏரியாலெல்லாம் மழை வெள்ளம் ஆரம்பிச்சிடும். அதுக்கெல்லாம் இப்போ கால்வாய் எடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் தப்பு தப்பாக முடிவு எடுப்பாங்க. உலகம் ஃபுல்லுதும், அதோ நம்ம ஊருக்கு மட்டும் பலன் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க, வரியாக போட்டுருப்பாங்க. நிறைய வரி, எல்லாத்துக்கும் வரி. மக்களுக்கு இலவச திட்டங்கள் எல்லாரும் போட்டி போட்டுன்னு செய்வாங்க. மத்தியிலையும் செய்வாங்க, ஸ்டேட்லேயும் செய்வாங்க. நடுத்தர மக்கள் நிறைய பாதிப்பாங்க. வேலையிலையும் பிரச்சனை ஆகும், விலைவாசி அதிகம், விவசாயத்தில் புரட்சி ஏற்படும். அதில் மாடி தோட்டங்கள், இந்த வீட்டுக்குள்ளே, அது இல்லாமல் இந்த இயற்கை முறை விவசாயங்கள், நம்மாழ்வார்லாம் சொல்வார்ல, அந்த மாதிரி விவசாயத்துக்கெல்லாம் பெரிய ஒரு புத்துணர்வு ஏற்பட்டுரும். ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் நிறைய பேர் உடல்நிலையில் அதிக அக்கறை கொள்ளக்கூடிய அமைப்பான். சனி குரு வீட்டுக்கு வரார்ல, இந்த பழைய காலத்து இது பசுமை புரட்சி ஏற்படும்ன்றது போல் பால் புரட்சி ஏற்படும். உலகத்திலே பால் புரட்சி இந்தியாவில் உலக நாடுகளுக்கு நம்ம தான் நம்பர் 1, மற்ற நாடுகள்லேருந்து மாறியெல்லாம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். கால்நடைகளுக்கெல்லாம் நிறைய வருமானம், கால்நடை வச்சு செய்கிறவங்களுக்கெல்லாம் வருமானம் வர ஆரம்பிச்சிருவோம். காடை, கௌதாரி, கோழி, பறவை இனம், இது இனம், அப்புறமா ஆடு, இந்த மாடு, இதெல்லாம் வச்சு சாதாரணமாக எல்லாருமே நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுபோல் எளிமைப்படுத்தப்பட்ட விவசாயம் ஆகிடுமா. புதன் வீட்டுக்குள்ளே குரு வரக்கூடிய 12 வருஷத்துக்கு ஒரு முறை புரட்சிகள் தான். எது? விவசாயத்திலே, மருத்துவத்தில். எல்லாரும் என்ன வேணுமா சொல்லிட்டு இதுதான் நடக்கும். முன்னேற்றம், சரியான முன்னேற்றம். அடுத்த குரு புதன் வீட்டுக்கு வர்றதுக்கு 4 வருஷம் ஆகும். அந்த 4 வருஷத்துக்குள்ளே வேறு லெவலில் புரட்சி ஏற்பட்டுருமா. ஃபுல்லாக மருத்துவத்தில், விஞ்ஞானத்தில், மீடியாவில், சினிமாவில், டெக்னாலஜியில், இந்த இப்போ பெரிய பெரிய கேமராலாம் வச்சுன்னு சுற்றுறவங்கெல்லாம் வேறு லெவல். இப்போவே ஏற்கனவே அவங்கவுங்க செல்ஃபோனில் வச்சு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாலாம், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இதுக்கு அட்வான்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சோம். நிறைய சைபர் கிரைம் தொந்தரவு தான் இருக்கும். பயந்து வாழ வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃபோனில் 2 ஃபோனு 3 ஃபோனு வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். பேங்க்குக்கு தனி ஃபோனு, வம்பே வேணான்னு இருக்கும். தூக்கம் போயிடும் நிறைய பேருக்கு இந்த வருஷத்தில். ஏன்னா வேலை வாய்ப்பு தொந்தரவு, பெரிய பெரிய தொழிலதிர்வுகள்லாம் திடீர்னு ஒரே நாளில் டவுன் ஆகிடுவாங்களாம். முடியாதான், டக்குன்னு டவுன் ஆகிடுமா. ஷேர்ஸ் கீர்ஸ் போட்டு உஷாராக இருங்க. நகையில் போடுங்க, நிலத்தில் போடுங்க. வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லின்னு தான் வருது. அங்கே ஒரு 30% இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. 2031 வரைக்கும் தாய்நாட்டில் தான் போட்டு வைக்கணும். இப்போ நான் சொல்கிறது தமாஷாக இருக்கும், அப்புறம் நடக்கிறது தான் தெரியும். எந்த வெளிநாட்டில் இருந்தாலும் இதுதான். ஏஷியன் கண்ட்ரிஸ் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம், சிங்கப்பூர், துபாயெல்லாம். அதே போல் நம்ம சிலோனாவில் தொந்தரவு வருது. பங்களாதேஷுக்கும் நமக்கும் ஒரு பெரிய சிக்கல் வரும். அதில் அப்புறமா பங்களாதேஷ் அடங்கி போயிடும். பாகிஸ்தான்லாம் நிறைய பாதிப்பு உண்டாகுமா. பாகிஸ்தான்லாம் கதற ஆரம்பிச்சிருவாங்களாம். மக்களுக்கு அவ்வளோ பிரச்சனையாக, இன மோதல்கள், மத மோதல்கள், உலகத்தில் எல்லா மோதலும் ஒன்றாவே இருக்குமா. அமெரிக்கா, கனடா, லண்டனு, ஃப்ரான்ஸ், இந்த மாதிரி நாடுகள்லேயே மத மோதல்கள் வந்துடுமா. மக்கள் வாழ்கிறதுக்கு பயப்படுவாங்களாம். கேள்விப்பட்டிருப்போமா? இதெல்லாம் நடக்குமா. போர் மேகங்களாகவே இருக்குமா. 31 வரைக்கும் இருக்கும். அது என்ன 2025 ஸ்பெஷல்.
கடல் உள்ளே வர்றது, பஞ்சபூதத்தில் ஏற்படுறது, காடுங்க பற்றி எரியிறது, மலை சரிவுகள் தான். டப்பு டப்புன்னு மலை சரிவுகள். இமாலய பகுதி, இங்கே காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கேரளாலாம் நிறைய பாதிப்பு வருமா. திருப்பதி, கேரளா, நம்ம ஊரில் மலை பிரதேசங்கள், மலையில் இருக்கக்கூடிய கோயில்கள், நிம்மதி இல்லாமல் அரசியல்வாதிகளால் தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத பிரச்சனை, ஜாதிய தலைவர்களால் பிரச்சனை, மத தலைவர்களால் பிரச்சனை, கோயிலுங்களுக்கு தொந்தரவு வருமா. குரு வீட்டில் சனி வந்தால் ஆன்மீக தலைவர்களுக்கெல்லாம் பாதிப்பு வருமா. உயிருக்கு பிரச்சனை, நார்மலாக நோயில் வருது, வண்டியில் ஆக்சிடெண்ட்டில், ஃப்ளைட்டில் கிராஷ் ஆகிறது. பெரிய தலைவர்கள் இருக்காங்களா, நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள், அது முதல்வராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், சினிமா பெரிய லீடிங் ஸ்டார்ஸு, சூப்பர் ஸ்டார்ஸு, தேக ஆரோக்கியம் கவனமாக பார்த்துக்கணும், வாகனத்தில் கவனமாக பார்த்துக்கணும். ஸ்போர்ட்ஸில் இருக்கிற பெரிய ஸ்டார்ஸு, தொழிலதிபர்கள், இவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணுமா. இதெல்லாம் இந்த கிரகத்தினுடைய மூமெண்ட்டுனால இருக்குது. கும்பத்தில் சனி இருக்கனால யுத்த பூமியை விடவே மாட்டார். கும்பத்தில் ராகு இருக்கிறனால. கும்பத்தில் ராகு இருந்தாவே யுத்த பூமி நிம்மதியாகவே விடாதான். சூரியன் வீட்டுக்குள்ளே கேது இருக்கனால ஆன்மீகத்துவாதியாக அதிகமாகிடுவாங்களாம். ஆன்மீகத்தில் திடீர்னு ஒன்றுமே, திடீர்னு கோயிலுங்கள்லாம் ஒன்றும் போகாத, மக்களே போகாத கோயிலெலாம் திடீர்னு 1,00,000 பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. எதை தின்னா பித்துன்னு தெளியுன்ற அளவுக்கு ஆகிடுவாங்க. நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது, தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். வீடு, ஒரு வீடு 2 வீடு வாடகை விடுற மாதிரிலாம் வச்சுருந்தா அதோடு விட்டுக்கங்க. நிலம் நிறைய போங்க, நல்லா வரும். குறிப்பாக நான் சொன்ன மாதிரி வறட்சி பகுதி, மலைப்பகுதி, அதாவது மலைப்பகுதியில் வறட்சி, கொஞ்சம் மேடான பகுதிகளில் வீடு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயுமே குரு வீட்டுக்குள்ளே சனி வருந்தாவே சித்தர் பூமிகள் வழிபடுது, சித்தர்கள் வழிபடுவது, சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போகிறது, ராகவேந்தர், பாபா, விசிறி சாமியார், ரமண மகரிஷி, இங்கே சக்கரை அம்மாள் சென்னையில், அதே போல் திருவொற்றூரில் இருக்கக்கூடிய வடிவுடை அம்மன், அதுபோல் தெய்வ வழிபாடு, பட்டினத்தார், காளி வழிபாடு, சூலினி வழிபாடு, பிரித்திங்கரா வழிபாடு, திருச்செந்தூர் முருகர் வழிபாடு, சூரியன் வீட்டில் கேது வருவதனால் பிள்ளையார் வழிபாடு, அனுமன் வழிபாடு, அதெல்லாம் நம்மளை காப்பாற்றும். காரிய சித்தி மாலை, கோளர் பதிகம், அனுமன் சாலிசாலாம் கேட்பது மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் ராசிக்கு நல்லது. 2025ஆம் ஆண்டில் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். என்னை பொறுத்தவரைக்கும் பிள்ளையார்பட்டி, திருச்செந்தூர் எப்பொழுதும் நன்மை. அடிவயிறு, கழிவுகள், முதுகுத்தண்டுவடம், முட்டு, பாதம். சனி ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். வாக்கியபடி அடுத்த வருடம் இருந்தாலும் திருக்கணிதப்படி 2025ஆம் ஆண்டு. உடற்பயிற்சி தயவுசெய்து செய்யுங்கள் ஐயா. தொழில், உத்தியோகம், வியாபாரம், சுபகாரியத்தில் ஒரு குறையும் கிடையாது. திருமணத்தில், பந்தத்தில் ஏற்கனவே பாதிப்பு இருந்தவர்கள் கூட மீண்டும் நல்லபடியாக அமையும். கணவன் மனைவி பிரச்சனைகள் எல்லாம் தீரும். குடும்பத்தில் அதிக அக்கறை கொள்ளக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை துணைவியாருடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு. பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல் தீரும். பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக தொழில் அமைப்பெல்லாம் தீரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இது இல்லை அது இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த மேஷராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லதாகும். ஆச்சரியமாக இருக்கும். பழைய கடன்களை செட்டில் செய்து புது முதலீடுகள் செய்யக்கூடிய மேஷராசிக்காரர்கள் அனுகூலத்தை பெறுவார்கள். தனிப்பட்ட முறையில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அற்புதமான அமைப்பு கிடைக்கும். தேக ஆரோக்கியமும் உடற்பயிற்சியும் செய்பவர்களுக்கு அஷ்டலட்சுமி கடாட்சியம் கிடைக்கும்.
திருமணம்லாம் செய்கிறதுக்கு யோசித்தீர்கள் என்றால் குருவுடைய அமைப்பு மே மாதத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதெல்லாம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். அதெல்லாம் கட்சியில் கெட்டு போயிடும். டக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கிங்க. இந்த செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணால் அது பண்ணோன்னா 12 வருஷம் ஆகும். தேவையாக யோசிக்கிங்க. உங்களை யாருமே கவனிக்கிறதுக்கே இருக்க மாட்டாங்க. வேலையாட்களால் ஏற்பட்ட தொந்தரவுலாம் போயிடும். நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. நிறைய தொழில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுவீங்க. அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு பேச்சுவார்த்தை நடந்துன்னு இருக்கும், பண்ண மாட்டீங்க. இப்போ எல்லாமே ஆரம்பிச்சிருவீங்க. டக்குன்னு முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ராசி அற்புதமான அமைப்பு. பள்ளிக்கொண்ட பெருமாள் திருப்பதியில் ஒரு நாள் தங்கிறது. காது மூக்கு தொண்டை வாய் பகுதி மிக மிக கவனமாக பார்த்துக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். லாபம் ஏற்படும். சனி 11ஆம் இடத்துக்கு வரார். வார்த்தைகளில் அதிக கவனமாக இருக்கணும். ஜவாப் ஜாமீன் கொடுக்கவே கூடாது. கொடுத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. சிலருக்கு ரிஷபத்துக்கு ரொம்ப நாளாக தொந்தரவு இருக்கும். ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலேருந்து டே கேர் சர்ஜரி அந்த சர்ஜரி ஏதாவது முடிச்சுட்டு தெம்பாயிடுவீங்க. பயமெல்லாம் போயிடும். மனதுக்குள்ளே ஒரே இது இருக்கும், இது என்ன அந்த நோய் இப்படி இருக்குது அந்த நோயின்னு. டக்குன்னு சரியாயிடும். ஆர்ட்டே இருந்தாலும் ஒரு ஸ்டண்ட் வச்சுட்டு வெளில வந்துடுவீங்க. தப்பாக சந்தோஷமாகிடுவீங்க. இந்த பயமே போயிடும். மற்றவங்களுக்கெல்லாம் தைரியம் சொல்கிற அளவுக்கு ஆகிடும். ஆனால் பெற்றோர் பெரியவருடைய தேக ஆரோக்கிய ரொம்ப கவனமாக பார்த்துக்கும். தாயார் வழி தந்தையார் வழி அவங்க தேக ஆரோக்கியம், இரத்த பந்த உறவுகள், இந்த சொந்தக்காரங்க அவங்களால திடீர்னு தொந்தரவு வரும். அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மரண பயம் போயிடும். மரண பயம் போயிட்டாவே வேறு என்ன வேணும்? எல்லாத்துலேயும் சமாளிக்கலாம், நம்பிக்கை ஏற்படும். சத்ரு பயம் போயிடும். எல்லா விதத்துலையும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. கேஸு கீஸெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வந்துடும். போகாது. அதோட வேறு என்ன வேணும்? அதோட டக்குன்னு நிறைய விஷயம் நல்லது நடக்கும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்லது கிடைக்கும். தொழில் அற்புதமாக நடக்கும். ஏற்றம் பெறுவீங்க. ரிஷபத்திற்கு பல விதத்தில் அனுகூலம் காணப்படும். வியாபாரத்தில் இந்த சங்கடங்கள்லாம் தீரும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள். குலதெய்வத்துக்கு அதிகமாக போகக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். சுபகாரியத்தில் குடும்பத்தில் துணைவியார் பிள்ளைகள் விஷயம் எல்லாமே மே மாதத்துக்குள்ளே டக்குன்னு முடிச்சு கொடுத்துடணும். வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, முதலீடு பண்ணுறதெல்லாம் மே மாதத்துக்குள்ளே டப்புன்னு போட்டுடணும். ஜென்ம குருவிலேயே. அப்புறமா போடுறதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இதெல்லாம் பண்ணிட்டாவே நல்லாயிருக்கும். ஸோ மே மாதத்துக்குள்ளாக எல்லா விதமான முதலீடுகளும் செய்து கொள்ளக்கூடிய ரிஷபம் பெரிய சக்ஸஸ் ஏற்படும். புரியுதா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ப்ரெஷர் பார்த்துக்கணும். லோ பிபி, ஐபிபி, ஹார்மோன் குறைபாடுகள், ஹீமோக்ளோபின்னு. அடுத்தது எதை பார்த்துக்கணும்? ஹார்ட் பம்பிங்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ரத்த ஓட்டம் கழுத்துலேருந்து மூளைக்கும் ஹார்ட்டுக்கும் சரியாக இருக்கான்னு. ஒரு முறை 30 வயசை கடந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டிலே போய் ஒரு ஃபுல் செக்கப் பண்ணிவிடுங்க. அதுதான் முக்கியம். துர்கை வழிபாடு, காளி, சூழினி, சமயபுரத்தால், எங்கெங்கே வீடு பக்கத்தில் இருக்கிற காளிகள், வாராகி, சூழினி, பிரித்திங்கராலாம் இந்த உக்கிர தெய்வ வழிபாடு. சென்னையில் இருந்தால் காளிகாம்பாள், முண்டகண்ணி அம்மன், அப்படி அந்த காளி வழிபாடெல்லாம் ரொம்ப நல்லதான். போயிட்டு வந்துடுங்க. திருவள்ளூர் பக்கத்தில் அந்த பக்கத்துலலாம் ஆலங்காட்டு காளி, இதெல்லாம் மிதுனத்துக்கு ரொம்ப நல்லது. மிதுனத்திற்கு அந்த இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் கண்டிப்பாக வரும். பிள்ளைகளுடைய சுபகாரிய தடைகள், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகள் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்பிலிருந்து நிவர்த்தி. கூடா நட்பால் பிள்ளைகள் பாதிப்பு இருந்த அமைப்பு, சட்ட சிக்கலில் பாதித்த பிள்ளைகள்லாம் சரியாயிடுவாங்க. குடும்பத்தில் அனுகூலம் ஏற்படும். குடும்ப பந்தத்தில் இருந்த விரிசல்கள் மாறும். கல்யாண அமைப்பு கைகூடும். காதல் ஏற்றுக்கொள்ளப்படும். தள்ளி போட்டுக்காதீங்க. டக்குன்னு முடிச்சிடுங்க. 2026ஆம் ஆண்டு
மே மாதம் வரைக்கும் ஜம்முன்னு இதெல்லாம் முடிச்சுக்கணும். பெற்றோர் பெரியவர்களுக்கும் உங்களுக்கு இருந்த மனத்தாங்கல் தீரும். தொலைதூரத்திலேருந்து நல்ல செய்தி வரும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம். படிப்பு தடை நீங்கும், தொழில் தடை நீங்கும், உத்தியோக தடை நீங்கும், வியாபாரத்திலேருந்து சிக்கல் நீங்கும், எடுத்த காரியத்திலலாம் ஜெயம் ஏற்படும். வேறு என்ன வேணும்? இதோட எல்லாம் சக்கு 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 சக்குன்னு நல்லது நடக்குது. நல்லது நடக்கிறதோட வேறு என்ன ஆச்சரியம்? ஜம்பமாக பண்ணிக்கணும். அற்புதமான அமைப்பு. மிதுனத்திற்கு பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவை நிறைவேற்றி வைப்பீங்க. ஹெல்த்து, எக்ஸசைஸு, ஜென்மகுரு வரைச்ச நைட்டில் நிறைய சாப்பிட்டு படுத்திங்கன்னா தப்பு வரும். கேப் கொடுக்கணுமா? 7 மணிக்குள்ளே டின்னரை முடிச்சுட்டு மறுநாள் 7 மணிக்குள்ளே எதுவுமே சாப்பிடாமல் இருக்கணும். அது மட்டும் ஹெல்த்தை பார்த்துக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். கடகராசிக்காரர்களுக்கு மிக முக்கியம். கடகராசிக்காரர்களுக்கு மன அழுத்தமும் வயிறும் தான். டிப்ரெஷன் கண்டிப்பாக அது ஏற்படும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சுக்குங்க. அடுத்தது கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சர்பக்கோளாறு, சர்ப தெய்வ வழிபாடு. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது, திருப்பாம்பரம், காலஸ்திரி, இது போல் சர்ப கோயிலுக்கெல்லாம் போங்க. புத்தூரில் அம்மன் கோயில், இதெல்லாம் நல்லது நடக்கும். கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக படிப்படியாக முன்னேற்றம். மன அழுத்தம் தீரும். பழைய கடன்கள் பைசல் செய்யலாம், புது கடன் வாங்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். மரண பயம் நீங்கும். இந்த டே கேர் சர்ஜரி பண்ணுறதெல்லாம் உங்களுக்கும் உண்டு. குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். மே மாதத்துக்குள்ளே சுபகாரிய தடைகள்லாம் டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும். டக்குன்னு பண்ணிக்கலாம். ஆச்சரியமான முன்னேற்றம் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். புதன்கிழமை மட்டும் மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே சாப்பாடும் எலுமிச்சை பழ ஊறுகாவும் வாங்கி கொடுத்தீங்கன்னா வீண் விரயம் போயிடும். விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கடகராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதில் நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். பிறருடைய பணம், நகையெல்லாம் டீல் பண்ணக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு ஞாபக மருதி அதிகமாக இருக்கும். அதனால் தேவையில்லாத பிரச்சனை வரும். வண்டி வாகன மாற்றம் கண்டிப்பாக உண்டு. வண்டி வாகனத்தில் டக்குன்னு எடுத்துருங்க, சந்தோஷமாக இருக்கும். பெற்றோர் பெரியவருடைய நீண்ட நாள் கனவை நிறைவேற்றி வைப்பீங்க. புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். ஆச்சரியமான அளவில் அரசு துறை, அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மன வருத்தமெல்லாம் தீரும். வழக்கெல்லாம் கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாளாக 10 வருஷமாக போயின்னு இருப்பீங்களே, அதெல்லாம் ஒன்று செட்டில்மெண்ட் ஆகிடும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் ஆகிடும். அதோடு வேணும் என்ன வேணும்? உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில், படிப்பில் டக்குன்னு ஏதாவது ஒரு மாற்றம் வந்தால் அதை ஏற்றுக்குன்னு பிடிச்சின்னு போயிடுறது. கடகத்துக்கு ஜெயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம், ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட உபத்திரம், கால் வலி, முதுகு வலி, பாத வலி ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். திடீர்னு வயிறு கடமுடான்லாம் பண்ணும். சாப்பாட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். டிப்ரெஷன் ஆகுமா? கணவன் மனைவியுடைய பிரச்சனையை கண்டுக்காமல் விடுறதுனால பெரிய அளவுக்கு ரிஸ்கெல்லாம் ஏற்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம். பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டாம். ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் புதுசாக பழகக்கூடிய ஆண்கள் விஷயத்திலும் உங்களுக்கு நான் இருக்கேன், நான் பார்த்துப்பேன் எல்லாம் சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போடுவாங்க. விட்டுட்டு போகிறதெல்லாமல் அவங்க அவமானப்படுத்துவாங்க. இதுக்கு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டோமேன்னு சொல்லி இருக்கிறது போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மேல்மலையின் ஒரு அங்காளம்மன் கோயிலுக்கு போகிறது, திருப்பதியில் இருக்கக்கூடிய அலமேலு தாயார் இடத்துல சரண்டர் ஆகுறது, அதாவது மகாலட்சுமி கிட்ட வீடு பக்கத்தில், எங்கெல்லாம் போக முடியலனா வீடு பக்கத்திலே இருக்கிற அங்காளம்மன், வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி, தாமரை மலரை மட்டும் கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க. குடும்ப விஷயத்தில் ரொம்ப கவனம். எக்ஸசைஸு நம்ம நடந்தால் முடியல, கால் வலிக்குது, அதாவது நடந்து செய்ய முடியல, டாக்டர் சொல்கிறார் முட்டி வலின்னா உட்கார்ந்த இடத்துல சேரிலே உட்காந்து செய்யக்கூடிய எவ்வளோ உடற்பயிற்சி வந்துடுச்சு. அதெல்லாம் செய்யணும். மனதை ஒருநிலைப்படுத்தணும். கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, காதல் அமைப்பாக இருந்தாலும் சரி, காம்ப்ரமைஸ் நீங்கள் தான் ஆகணும். காம்ப்ரமைஸை விட்டுட்டா நீங்கள் பெரிய சிக்கலுக்கு ஆள்படுவீங்க. தொழிலில் மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். உத்தியோகத்திலும், தொழிலிலும், வியாபாரத்திலும், படிப்பிலும், பிள்ளைகள் விஷயத்திலும்
அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழிலில் டக்குன்னு யாராவது ஒரு ஐடியா கொடுப்பாங்க, இதை பண்ணு அதை பண்ணு, தனியாக தொழில் பண்ணு, உன் திறமைக்கு நீ ஏன் அங்கே போய் வேலை செய்கிற, உன் திறமைக்கு ஏன் இங்கே போய் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு புதுசாக ஏதாவது பண்ணுன்னு சொல்லி மாட்டி விட்ருவாங்க. மாட்டி விட்டுட்டு போய் வம்ப விலை கொடுத்து வாங்கி, ஏன்னா பணம் போயிடுச்சுன்னா செலவு ஆயிடுச்சுன்னா உங்களால் நிம்மதியாகவே வாழ முடியாது. ஆனால் பெற்றோர் பெரியோர்களுக்கு அனுகூலமான காலகட்டம். பெற்றோர் பெரியோர் அவர்களை நம்பி அவர்கள் சொல்வதை கேட்பது, அவர்கள் உங்களுக்காக வாழ்வதையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். நல்ல நண்பர்கள் நல்ல அமைப்பை கெடுத்துக்கொள்ளாமல் பார்த்துக்கொள்வது சிம்மம்தான். நீங்கள் கொஞ்சம் இறங்கி வந்தால்தான் சரியாகும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். 3 நரசிம்மர் கோயில்னு அடிக்கடிக்கு சொல்லுவேன் இல்லையா, அதாவது சிங்கர்குடி, பூவரசங்குப்பம், பரிக்கல், அந்த மாதிரி நரசிம்மர் கோயிலுக்கு போயிருந்தோம். படுத்திருக்கக்கூடிய பெருமாளான விஷ்ணு அவதாரம், படுத்திருந்தாவே விஷ்ணு, அந்த விஷ்ணு காயத்ரி கேட்பது, விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பதெல்லாம் ரொம்ப முக்கியம். கன்னியா ராசிக்காரங்களுக்கு அலர்ஜி, சளி தொந்தரவு, இந்த தொற்று நோய் உபத்திரம்னு சொல்லுவோம், அதை மட்டும் பார்த்துக்குங்க. அதில் இந்த பிரீத்திங் சஃபகேஷன் வராமல் பார்த்துக்கணும். அதே சமயம் பாஸ்போர்ட்டெல்லாம் ரெடியாக எடுத்து வைத்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரங்கள். இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும். தெய்வ வழிபாடெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். தெய்வத்தினுடைய கருணை பெரிய அளவு ஆச்சரியத்தை இருக்கும். கோயில் பண்ணுறது, கோயிலில் போய் வேலை செய்கிறது, பெரிய ஆன்மீகவாதிகளுக்கு சிஷியனாக மாறுறது, அவங்கவுங்க மேலே அன்பு கொள்வது, ஆன்மீக ஜோதிடம் கற்றுக்கிறது, இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு கன்னியா ராசிக்காரங்களுக்கு ஏற்படும். மனம் நிம்மதியாக இருக்க பண்ணும். தியானம் கற்றுப்பீங்க, யோகா கற்றுப்பீங்க, அதிலே மாஸ்டர் ஆகிடுவீங்க. நீங்களே சோஷியல் மீடியாலலாம் பேர் புகழெல்லாம் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். கண்டிப்பாக சுபகாரியெல்லாம் ஜூன் மாதத்துக்குள்ளே டக்கு டக்குன்னு நடக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். நீங்களே பார்த்துக்கோங்க. கல்யாண அமைப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். காதல் அமைப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சும்மா ஓவர் பர்ஃபெக்ஷன் பார்க்குறது, சும்மா நோன்றதெல்லாம் பண்ணால் குடும்பம் கெட்டுவிடும். 7ஆம் இடத்தில் சனி வருவதனால் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலையும், மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையும் அதிக கவனத்துடன் பார்த்து கொள்ள வேண்டும். ராகு 6ஆம் இடத்துக்கு வருவதனால் ஜெயம் ஏற்படும். சத்ருவில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். அதாவது காம்ப்ரமைஸ் ஆகிடுவீங்க, இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். வழக்கு போன்ற பிரச்சனையெல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கன்னியா ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் படிப்படியாக வரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலமான அமைப்பு ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாருன்னா துலா ராசிக்காரங்க. ரங்கநாதர் வழிபாடு, கதிராமங்கலம், அதுபோல் துர்கை வழிபாடு சகல விதத்தில் ஏற்றும். ரங்கநாதர்னா ஸ்ரீரங்கம், திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபகம், சென்னையில் அடையார் அனந்த பத்மநாப கோயில், கும்பகோணத்தில் சாரங்கபாணி பெருமாள், இது போல் படுத்திருக்கிற பெருமாள், கோவிந்தராஜ பெருமாள்லாம் வழிபாடெல்லாம் துலாத்துக்கு நல்லா இருக்கும். கூட நரசிம்மரையும் பிடிச்சிக்குங்க. உங்களுக்கு எப்பயுமே பரம்பரையாக இருக்கக்கூடிய நோய் உபத்திரம், ரத்தத்தில் இருக்கிறது, அதில் இருக்கிறது, இதில் இருக்கிறது, தலைவலி சம்மந்தப்பட்டது, சைனஸ் சம்மந்தப்பட்டது, ஸ்கின் அலர்ஜி, ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதே சமயம் டக்கு டக்குன்னு நல்லது நடக்கும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். சுபகாரியத்தில் இருந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். டக்கு டக்குன்னு சுபகாரியம் கை கொடுக்கும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படும். தொழிலில் அபிருதமான முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம். துலா ராசிக்காரர்களுக்கு சனியுடைய அமைப்பு 6ஆம் இடத்தில் வருவதனால் சர்வத்தையும் வெற்றி கொள்ளலாம். எனவே இந்த வருடம் இல்லாமல் அடுத்த ஒரு 2.5 வருடத்திற்கு ஒரே தெய்வம், ஒரே கிரகமான சனி உங்களை ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. அதனால் எல்லாவற்றிலும் நிதானமாக செய்யக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல விஷயங்கள் வந்தாலும் தாயாருடைய அமைப்பு, தந்தையாருடைய அமைப்பு, அவர்களுடைய தேக ஆரோக்கியம் கரெக்டாக பார்த்து கொள்ள வேண்டும். பெற்றோர் பெரியோர்
வயதில் மூத்தோருடைய தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தொழில் சாதாரண ஒரு தொழில் இருந்தாலும் அல்லது ஏற்கனவே ப்ரமோஷன் இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற மாற்றங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும். மன அழுத்தம் தீரும், டிப்ரெஷன் மாறும். ஐயோ நம்ம தான் தவறாக எடுத்துக்கொண்டோமே என்று நீங்களாக திருத்திக் கொள்வீர்கள். மனம் லகுவாக மாறும். வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படும். பண முதலீடுகள் ஏற்படும். அதிக ஆடை ஆபரண சேர்க்கைகள், நகை சேர்க்கைகள், வைர சேர்க்கைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் டக்குன்னு ரிஸ்க் எடுக்கணும். நல்ல நேரத்தில் சும்மா யோசிச்சுக்கினே இருக்கக்கூடாது. எனக்கு போதும்பா 30,000 ரூபாய், எனக்கு 40,000 ரூபாய், அப்படியெல்லாம் டக்குன்னு ஏதாவது ஒரு ரிஸ்க் வந்தால் எடுத்து ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி நல்லா டெவலப் ஆகக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். மகான்கள் வழிபாடு, ராகவேந்தர், சாய்பாபா, ரமண மகரிஷி, விசிறி சாமியார், அது உங்களுக்கு எந்தெந்த சாமியாராக இருக்கட்டும், திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கார், யாராவது பிடிச்சிக்கணும். சாமியார்களை பிடிச்சிக்கினா தான் நல்லது. அதாவது மகான்கள், அந்த மகான்கள் மனிதனாக வாழ்ந்து மறைந்த மகான்கள், குருமார்கள், ஆலங்குடி, தென்குடி திட்டை, பாடியில் இருக்கக்கூடிய குரு கோயிலெல்லாம் பிடிச்சிக்கணும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் நீச்சமான ராசி என்பதனால மன டிப்ரெஷன் வரும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிளட் சர்க்குலேஷனில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ரத்தம் ஓட்டம் ஓடுதில்ல, அதில் அடைப்பு வரக்கூடாது. அதே போல் ரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் பிள்ளைகளோட வண்டி வாகனம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம், பிள்ளைகளுடைய தனி கொடுத்தனும் வச்சுடணும். கல்யாணம்லாம் ஆச்சுன்னா, அப்பா உனக்கும் எனக்கும் இந்த டைம் சரியாக வராது, கொஞ்சம் நீ தொலைவில் பக்கத்தெருவில் கூட இரு, இல்லை மேல் வீட்டில் கூட தனியாக சமைச்சிக்கோ, நமக்கும் உனக்கும் பிரச்சனை வேணாம், நானும் நீயும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லணும். தேகாரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். 40 வயதை கடந்தவர்கள், 35 வயதை கடந்தவர்கள் முழு உடல் பரிசோதனை செய்துக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏதாவது டே கேர் சர்ஜரி கிர்ஜரின்னா தள்ளி போடாதீங்க, டக்குன்னு செஞ்சுருங்க. அதே சமயம் கொடுத்த வாக்கியை காப்பாற்றலாம். சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும். 8ல் குரு வர்றதுனால கல்யாணம் தடையாகும், அதாகும் யாராவது சொன்னாலும் நம்பாதீங்க. டப்புன்னு ஆகும். புத்திர சந்தானம் ஏற்படும், பணவரவு ஏற்படும், வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடும், லாபம் ஏற்படும், நிலம் இங்கே விற்பது ஏற்படும், நிலம் வாங்குவது ஏற்படும், வீடு கட்டுவது, 2 ரூம் இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் போட்டுக்கிறது, இல்லைன்னா 2 ரூம் இருந்து வேறு ஃப்ளாட்டுக்கு போகணுன்னு நினச்சா அது மாதிரி பண்ணுறது, வசதிகளை பெருக்கி கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் விருச்சிகத்துக்கு ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். வாகன அமைப்பில் மாற்றங்கள்லாம் காணப்படும். அதே சமயம் உடன் வேலை செய்பவர்கள், உங்கள் கீழ் வேலை செய்பவர்கள், அரசு துறை, அரசியல்வாதிகள் அதிக கவனமாக இருக்க வேண்டும். துரோகத்திற்கு பஞ்சம் இருக்காத ராசிக்காரர்கள் 2025ஆம் ஆண்டு 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். 2025ஆம் ஆண்டில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் பொழுது அடுத்தது தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சிவனுடைய இடமான திருவண்ணாமலை விசேஷம், சனியுடைய இடமான திருநள்ளாறும் திருக்கொள்ளிக்காடும் விசேஷம். முதுகு தண்டுவடம், அடிவயிறு, கழிவுகள் போகிற இடம் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சுகருடைய வேரியேஷன் எப்படி இருக்கிறது என்று பார்த்துக்கொள்ள வேண்டும். தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மட்டும் வாக்குவாதம் கூடாது. துணை அல்லது துணைவியாருடன் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உங்கள் குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. ஏற்றமான அமைப்பு. பாஸ்போர்ட்டை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். டக்கு டக்குன்ற அனுகூலம் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் அனுகூலத்தை தரும். லாபம் அதிகமாக ஏற்படும். முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது. பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியமான முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவு முறையில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் அவர்களுடைய தேகாரக்கத்தை அதிகமான கவனத்துடன் பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். சுபகாரியம் குரு பார்வை இருப்பதனால் நீங்கள் நினைத்த காரியங்களெல்லாம் டக்கு டக்குன்னு நிறைவேற்றுவது அற்புதமான அமைப்பு.
3ஆம் இடத்தில் ராகு வருவதனால் கண்டிப்பாக மன அழுத்தம் தீரும், நல்லபடியாக சத்ருபயம் போகும், எதையாக இருந்தாலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். பசுமாடுகளுக்கு அதிகமாக உதவிகளை செய்யக்கூடிய ராசிக்காரர்களாக தனுசு ராசிக்காரர்கள் காணப்படுவார்கள். வாயில்லா ஜீவராசிகள் கண்டிப்பாக அது வளர்க்கவே பிடிக்காது என்று சொல்லி கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்கள் வாயில்லா ஜீவராசிகள் எல்லாம் வளர்ப்பக்கூடிய அமைப்பு ஏற்படும். இடமாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், வீடு மாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், மனை மாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். காணிப்பாக்கம் என்று சொல்லக்கூடிய விநாயகர் வழிபாடு, அது காணிப்பாக்கம் இருக்கலாம், ஈச்சனாரியாக இருக்கலாம், பிள்ளையார்பட்டியாக இருக்கலாம், எந்த விநாயகராக இருக்கலாம். அதே போல் சனி பகவான் வழிபாடு திருக்கொல்லியாகடாக இருக்கலாம், திருநள்ளாறாக இருக்கட்டும், அதே போல் குச்சனூராக இருக்கட்டும். இதுபோல் கோயில்களுக்கு செல்வது நன்மை தரும். நரம்பு கோளாறு ப்ரெஷர் ஏறாமல் பார்த்துக்கொள்வதும், முதுகு பகுதி கழுத்து பகுதி மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மயக்கம்தான் பெரிய பிரச்சனை மகரத்துக்கு ஏற்படும். மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக லாபம் ஏற்படும், தொழில் ஏற்படும். தொழிலே இல்லாதவர் கூட அனுகூலம் காணப்படும். தொழில் தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, படிப்பு தடை என்று தடைப்பட்டு கொண்டிருந்த மகரத்திற்கு எல்லா தடைகளும் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டு பெரிய முன்னேற்றமும் பெரிய சந்தோஷமும் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் வாக்குஸ்தானத்தில் ராகு இருப்பதனால் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டக்கூடாது. அஷ்டமத்தில் கேது இருப்பதனால் உயரமான இடங்கள், கடினமான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய உயர் ரக தொழிலில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். ஞாபக மருதி அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக காணப்படுகிறது. எதையும் எழுதி வைத்துக்கொள்வதோ இல்லை மெமரியில் போட்டு வைத்துக்கொள்வதோ நன்மை தரும். 24 மணி நேரம் ரீல்ஸ் பார்ப்பது, வீடியோ பார்ப்பது என்று மனதை அலைக்கழித்து அதுக்கிட்ட அடிக்ஷன் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். இந்த ஆன்லைன் ரம்மி, இந்த சூதாட்டத்தெல்லாம் போகக்கூடிய மகர ராசிக்காரர்கள் பெரும் பாதிப்புகளுக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு ஏற்படும். கண்டிப்பாக விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் நல்ல விரயங்களாக காணப்படுகிறது. வீடு நல முதலீடுகள், அதுபோல் நகை முதலீடுகள் எல்லாம் அதிகமாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் அதீத கவனம், எதிரிகளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். திருவனந்தபுரம் பள்ளிக்கொண்ட பெருமாள், எங்கெல்லாம் பள்ளிக்கொண்ட பெருமாள் இருக்காரோ அவரெல்லாம் தரிசனம் செய்வதும், திருநள்ளாறு போன்ற சனி கோயில்களுக்கு செல்வதும் விசேஷமான பலனை தரும். வயிறு மன அழுத்தம், வயிறு கட்டாதான் மன அழுத்தம் ஏற்படும். எனவே பல வகைகள், கொய்யா பழத்தை தினமும் எடுத்துக்கொள்வதும், பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக கோளர் பதிகத்தை தினமும் கேட்பதும், அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய 40, 59, 75 பாடலை கேட்பதும் முக்கியம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய தேகாரோக்கியத்தில் அதிக கவனத்துடன் இருந்தால் போதும். வாக்குஸ்தானத்தில் சனி இருப்பதனால், 7.5 சனியின் கடைசி பகுதியில் இருப்பதனால் ஒரு உடற்பயிற்சியை மறந்து விடாதீர்கள். அதே சமயம் லாபம் காணப்படுவதனால் பணவரவு தார்மாராக வரும். இந்த பணவரவு வருவதற்கு தொழில் இருக்கும், உத்தியோகம் இருக்கும், வியாபாரம் இருக்கும், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய பொசிஷனுக்கு போகக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பதும், ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படுவதும், முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது. முதலீடு செய்யக்கூடிய அளவுக்கு கடன் இல்லாமல் பணவரவு உண்டான அனுகூலமான ஆண்டு 2025ஆம் ஆண்டு. தங்கத்தில் முதலீடு செய்வது, நிலத்தில் முதலீடு செய்வது என்று லாங் டேர்ம் ஷேரிலெல்லாம் முதலீடு செய்வதெல்லாம் ஏற்படும். கண்டிப்பாக பாஸ்போர்ட்டை ரெடி செய்து வைத்துக்கொள்வது கும்பராசிக்காரர்களுக்கு அதிக முக்கியம். ராகு ஜென்மத்தில் வருவதனால் மெடிடேஷன் கற்றுக்கொள்வதும், பிராணாயத்தை அதிகமாக கபாலபாதியை கற்றுக்கொள்வதும் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு
2025ஆம் ஆண்டு மேல்மலையனூர் போகிறதும், குருவாயூர் செல்வதும், பஞ்சவடி அனுமன் கோயிலுக்கு செல்வதும் விசேஷமான பலனை தரும். கண்டிப்பாக முதுகு பகுதி, கழுத்து பகுதி, பாதம், முட்டுக்கள் அதீத கவனமாக பார்த்துக்கொள்வதும், உடற்பயிற்சி செய்யாத மீன ராசிக்காரர்களுக்கு 2025 2028 வரை விமோசனம் இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வேர்வை வரக்கூடிய உடற்பயிற்சி தூங்குவதற்கு முன்பாக 1 மணி நேரம் 40 நிமிடத்திலிருந்து 60 நிமிடம் செய்யக்கூடிய அமைப்பு மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. சோம்பல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். எனவே சோம்பலுக்கு இடம் கொடுக்காமல் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் ஜெயத்தை ஏற்படுத்தி தரும். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் ஏற்படும். கடல் கடந்த பயணங்கள், வேறு மாநிலத்துக்கு செல்வது, வேறு ஊருக்கு செல்வது, எந்த மாற்றம், வீடு மாற்றம் வந்தாலும் இந்த ஏரியாவிலேருந்து வேறு ஏரியாவில் வீடு கிடைச்சாலும் போயிடுறது, தொழிலில் ப்ரமோஷன் ஏற்படுவது, இரத்தபந்த உறவுகள், பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கம் அதிக கவனமாக பார்த்து கொள்வது முக்கியம். 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் ஏதாவது சர்ஜரி பண்ணணும், பயப்படாமல் போய் பண்ணிவிட்டு வாருங்கள். அதில் முழுவதுமாக உங்களுடைய தேகாரக்கம் பொலிவு பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழில் நல்லா வரும், திருமண அமைப்பு நல்லா வரும். அதாவது ஜென்ம சனியில் தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், படிப்பு கிடைக்கும். திடீர்னு ரொம்ப நாளாக தொழிலிருந்து உங்களை வேலையை விட்டு அமிச்சாலும் பயப்படாதீங்க. ஏதாவது வகையில் ஒரு புது தொழில் தொடங்குவீங்கள, அதில் சக்கஸ் போடுவீங்க, பெரிய அளவு சம்பாதிப்பீங்க. கூட்டு தொழிலிருந்து மன வருத்தத்திலிருந்த மீனராசிக்காரர்கள் தைரியமாக வேற ஒரு முதலீடோட ஒரு நபர் தயாராக இருப்பார். கணவன் மனைவி சண்டை சச்சரவுடைய பாதிப்பு நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். திருமண தடை நீங்கும். திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பு இருந்த மீனராசிக்காரர்களுக்கு மறுமண அமைப்புக்காக உட்கார்ந்திருந்தவர்களுக்கு டக்குன்னு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். எல்லா விஷயத்திலும் ஏற்றம், அனுகூலம் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய மீனராசிக்காரர்கள் பெரிய வெற்றிகளை பெறுவார்கள். கடன் நிச்சயமாக வரும். வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, முதலீடு பண்ணுவீங்க, கடன் வராமல் இருக்குமா? அதனால் சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் பார்த்து கொண்டாலே எல்லா விஷயமும் அதி அற்புதமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் 2025ஆம் ஆண்டு மீன ராசிக்காரர்கள். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டில் பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் வேந்தர் டிவி நேயர்களுக்கும் வேந்தர் டிவி நிர்வாகத்தினர்களுக்கும் குறிப்பாக பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் இளையவேந்தர் எஸ்ஆர்எம் அண்ணன் ரவி அண்ணன் அவர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.